மூலிகைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஒவ்வொரு மூலிகையும் பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி கொண்டவை. இன்று டாக்டர் கௌதமன் அவர்கள் எந்த மூலிகை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பனிதாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். பொதுவாக இரவு நேரங்களில் ஏற்படக்கூடிய அந்த குளுமையான அந்த ஒரு காற்றிலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரை உள்வாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிறதுனால இதற்கு பனிதாங்கி அப்படின்னு பேர். பொதுவாகவே இந்த பனிதாங்கி தாவரத்துடைய இலைகள் லேசாக தட்டி விட்டோமேயானால் அடுத்த 2 நிமிடத்தில் அதன் மேல் தண்ணீர் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இதற்கு பனிதாங்கின்னு பேர். இந்த பனிதாங்கியை பொறுத்தவரையிலும் பொதுவாக தமிழகம் முழுவதும் பரவலாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த பனிதாங்கியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாடர்ன் மெடிசனுக்கு மிக சவாலாக இருக்கக்கூடிய எய்ட்ஸ் நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு எய்ட்ஸ் ஏற்படும் போது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகள் செயலிழந்து போகிறதுனால வெளியிலிருந்து வரக்கூடிய நோய் கிருமிகள் வேகமாக உடலை பாதித்து உடலை செயலிழக்க வைத்து மரணத்தை தழுவ வைக்கிறது. மிக வேகமாக அந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா எந்த மருத்துவ உதவியும் செய்ய முடிவதில்லை. அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பனிதாங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. பனிதாங்கியுடைய முழு தாவரத்தை உலர வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறை ஒரு 3 மாத காலம் காலை ஒரு வேளை மட்டும் அல்லது காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி அந்த சாறை சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த எய்ட்ஸுடைய வைரல் லோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பரிசோதனை செய்து பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த பனிதாங்கி ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய்கள், பொதுவாக சிஃபிலிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பால்வினை நோய், கனோரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பால்வினை நோய். இந்த சிஃபிலிஸ் அண்ட் கனோரியா அப்படிங்கிறது ஒரு 30 வருடத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் மிக குறைவான அளவு தான் இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருடத்திற்கு பிறகு குறிப்பாக நிறைய ஆண் குழந்தைகள் பணிக்காக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நிமித்தம் ஏற்படும் போது கணினி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அதே மாதிரி பெண்கள் இங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா தவறான பழக்கங்கள் ஏற்படுறதுனால இந்த பால்வினை நோய்கள் மீண்டும் மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பால்வினை நோய்கள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பென்சிலின் சம்மந்தப்பட்ட ஊசிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. இன்றைக்கு ஏற்படுகின்ற இந்த பால்வினை நோய்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மருந்துகளுக்கு கட்டுப்படாத பால்வினை நோய்களாக மாறிவிடுகிறது. அப்போ அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கை வேதனையாகிறது. சிறுநீர் கழிக்கும்போது மிக கடுமையான எரிச்சல், சிறுநீர் கழிக்கும்போது வெண்மை நிறத்தில் திரவமோ சீழோ உடலை விட்டு வெளியில் போகிறது. பெண்களாக இருந்தால் அவர்களுடைய பிறப்புறுப்பில் கடுமையான அரிப்பு ஏற்படுவது, உடல் லேசாக தேய ஆரம்பிப்பது, உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பால்வினை நோய்கள் உடலில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய குறிகள். அதற்கு இந்த பனிதாங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இந்த பனிதாங்கியை உலர வைத்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து 5 கிராம் அளவுக்கு பசுனை அதை சேர்த்து ஒரு உருண்டையாக செய்து அதை காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது ஒரு 2 மாதங்களிலேயே இரத்த பரிசோதனை நாம் செய்து பார்க்கும்போது கூட அந்த நோயுடைய அளவு குறைந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 6 மாத காலம் அல்லது ஒரு வருட காலம் தொடர்ந்து இந்த பனிதாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை நெய்யுடன் சேர்த்து சாப்பிடும்போது இந்த நோய் முழுமையாக குணமடைவதை கூட நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இன்னொரு வகையான பிரச்சனை நம்ம சமூகத்தை மிரட்டி கொண்டிருக்கிறது. என்னென்னா ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒரு முறை காச நோயின்னு சொல்லக்கூடிய டிபி ஏற்படும் போது அரசாங்கத்திலேருந்து அவர்களுக்கு 6 மாதமோ அல்லது 9 மாதமோ மருந்துகள் கொடுக்குறாங்க. ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மருந்துகள் முழுமையான கோர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 3 மாதம் சாப்பிடும்போது அவங்க உடம்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும், உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மருந்துகளை நிறுத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்போ என்ன ஆகும்னா 2 வருடம் கழித்து மீண்டும் அவர்களுக்கு டிபி ஏற்படும். இந்த முறை ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி மருந்துகள் கொடுக்க கொடுக்க அந்த நோய் கிருமிகள் என்ன ஆகுதுன்னா இந்த மருந்துகளுக்கு கட்டுப்படாத நோய் கிருமிகளாக மாறி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸாக அது மாறிவிடுகிறது.
இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் தான். இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸை கட்டுப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பனிதாங்கிக்கு உண்டு. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸோட குணங்களை பற்றியும் அந்த நோய் பரவுகின்ற விதங்களை பற்றியும் அந்த நோயுடைய விதவிதமான வகைகளை பற்றியும் அந்த நோய் எவ்வாறு குணப்படுத்த வேண்டுங்கிறத பற்றியும் நிறைய குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி டியூபர்குலோசிஸுங்கிறது ஏதோ ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு நோயே கிடையாது. டியூபர்குலோசிஸுங்கிறது பழங்காலத்திலிருந்து நெடுங்காலத்திலிருந்து நம்ம மனித இனத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு நோயின்னு சொல்லலாம். அதற்கு முக்கியமான மருந்தாக நாம் கொடுப்பதே இந்த பனிதாங்கி தான். பனிதாங்கியை உலர வைத்து எடுக்கக்கூடிய சூரணம், அதோடு சம அளவு நெய் சேர்த்து ஒரு பதப்படுத்தப்பட்ட நெய்யாக அதை உருவாக்கி அந்த நெய்யை 10 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை, 10 மில்லி அளவுக்கு இரவு ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி பாலில் சேர்த்து கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இன்றளவும் பாரம்பரிய மருத்துவத்தில் இருந்து வருகின்ற வழக்கம். இந்த பனிதாங்கி வெறும் இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு பிரச்சனை, சர்க்கரை நோய் உடலில் மிக அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு உடலில் சிறிது சிறிதாக தேய்மானமாக ஆரம்பிக்கிறது. உடலில் இருக்கக்கூடிய சக்தி உடலுக்கு செல்லாமல் உடலை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறது. அப்போ உடல் நாளுக்கு நாள் பலமான ஒரு நிலையிலிருந்து பலமற்ற ஒரு நிலைக்கு மாற ஆரம்பிக்கிறது. நன்றாக ஒரு 60 கிலோ எடை இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா 35 கிலோ இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தவே முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் மற்றும் பாதிப்புகளை சரி செய்வதற்கு இந்த பனிதாங்கிக்கு சக்தி உண்டு. இந்த பனிதாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை அல்லது பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு நெய்யை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, மதியம் இரவு உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சிறிதளவு வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக உடல் தேற்றம் அடைவதை நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த டியூபர்குலோசிஸ் மருந்துகள் சாப்பிடும்போது அல்சர் நோய் ஏற்பட்டுரும். இந்த மருந்துகளை சாப்பிட்டா வயிறு எரிச்சல் இருக்கும், சாப்பிடாமையும் விட முடியாது. அந்த மாதிரி இருப்பவங்க கூட இந்த பனிதாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய்யை சாப்பிடும்போது டியூபர்குலோசிஸும் குறையிறத பார்க்கலாம், அதே நேரத்தில் வயிறு எரிச்சலும் குறையிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த பனிதாங்கியை பொறுத்தவரையிலும் எய்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய்களுக்கும் டயபெட்டிக் நியூரோபதியும் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் நன்மை தீமைகளை அடங்கியவை. இவற்றில் நன்மை எவை தீமை எவை என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். அந்த வகையில் இன்று என்ன சமூக கருத்தை அவர் நம் முன் வைக்கிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருள்கள் தொடர்பாக அல்லது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தவிர்க்க முடியாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்ட பொருள்கள் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு விதமான சர்ச்சைகளும் கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகின்றன. சில சமயத்தில் நாம் உண்மையில் தீங்கான பொருள்களை தவிர வேறு பொருள்களையே உண்பதில்லையோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான சர்ச்சைகள் நாம் உண்ணுகிற உணவு தொடர்பாக தொடர்ந்து ஏற்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட உணவு தொடர்பான ஒரு சர்ச்சை தான் சமீபத்தில் பிரெட் தொடர்பான ஒரு சர்ச்சை. பொதுவாக பிரெட் என்பது நீண்ட காலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரிக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு உணவுப் பொருளாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சமீபத்தில் இந்த பிரெட் பொருள்களின் மீது, இந்த பிரெட்டினால் ஆன இந்த பொருள்களில் ஒரு நச்சுத்தன்மை இருக்கிறது என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதை ஒட்டி விசாரணை நடத்துவதற்காக மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு உணவாகவே பிரெட் நீண்ட காலமாக நமக்கு பரிந்துரைக்கப்பட்டு வந்திருக்கிறது. உதாரணமாக, உங்களுக்கு காய்ச்சல் வருகிறது என்று சொன்னால் உடனே நம்முடைய மருத்துவர்கள் என்ன சொல்வார்கள்? பிரெட் துண்டுகளை மட்டும் சாப்பிடுங்கள், பிரெட்டை காஃபியில் நினைத்தோ தண்ணீரில் நினைத்தோ சாப்பிடுங்கள் என்பார்கள். இதுவே மக்களிடம் ஒரு பொதுவான மனநிலையாக கூட மாறிவிட்டது என்று சொல்லலாம்.
அதோடு மட்டுமல்ல, நம்முடைய உணவு பண்பாட்டில் நீங்கள் பிரெட்டினால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொருள்கள், பீட்சா போன்றவை அல்லது நீங்கள் பிரெட் பஜ்ஜி, இப்படியெல்லாம் பல்வேறு விதமான பிரெட்டை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிற எண்ணற்ற உணவு வகைகள் உருவாகிவிட்டன. ஆனால் இந்த பிரெட், இந்த கோதுமையிலிருந்து செய்யக்கூடிய இந்த பிரெட்டில் அதிக அளவிற்கு புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் இருக்கின்றன. முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அயோடேட் மற்றும் பொட்டாசியம் புரோமோட், இது இரண்டும் பெரிய அளவிற்கு உடல்நலக்கேட்டை உருவாக்கக்கூடியவை. முக்கியமாக தைராய்டு பிரச்சனையை அவை ஏற்படுத்தும் என்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இது உண்மையிலேயே இந்த நான் இங்கே குறிப்பிட்ட பொட்டாசியம் புரோமோட் மற்றும் இந்த பொட்டாசியம் அயோடேட், இது இரண்டுமே வெளிநாடுகளில், பல நாடுகளில் 1990களுக்கு பிறகே தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் என்பதை இந்த ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. அதாவது வெளிநாடுகளில், குறிப்பாக நம்முடைய அண்டை நாடான இலங்கையில் கூட இந்த பொருள்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இங்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நாம் பிரெட்டில் இந்த பொருள்களை பயன்படுத்தி வந்திருக்கிறோம் என்பதை நினைக்கிற போது ஒரு மிகப்பெரிய வேதனையும் அதிர்ச்சியும் மிஞ்சுகிறது. எப்படி இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என்பதை இவ்வளவு காலம் யாரும் அறியாமல் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை பல நாடுகளில், இந்தியாவில் சர்வசாதாரணமாக இந்த உணவு நிறுவனங்கள் பயன்படுத்தி இருக்கின்றன. உணவு தரக்கட்டுப்பாட்டிற்கான அந்த ஒரு அமைப்பு என்ன செய்திருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையான கேள்விகளும் நமக்கு எழுகின்றன. ஏனென்றால் பொதுவாகவே இந்தியாவில் உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்து பொருள்களிலிருந்து தொடங்கி பல பொருள்கள் இங்கு சர்வசாதாரணமாக விற்கப்படுவது என்பது நடைமுறையில் வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த வேதிப்பொருள்களில் கலந்த பிரெட்டுகளை பரவலாக விற்பது என்பது இங்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த பிரெட் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கும் அவை சரியான வடிவத்தில், ஒரு நேர்த்தியான வடிவத்தில் வருவதற்காகவும் இந்த வேதிப்பொருள்கள் அதில் கலக்கப்படுகின்றன. ஆனால் இது ஒரு நீண்ட கால விளைவை உடலில் ஏற்படுத்துகின்றன. இது மட்டுமல்ல, பொதுவாகவே பிரெட் போன்ற இந்த ரெடிமேட் உணவுகளை சாப்பிடுவது தொடர்பாக மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்த பிரெட்டையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரெட் பொருள் என்பது நம்முடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை உடனடியாக அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது என்று நீண்ட காலமாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய அதில் இருக்கக்கூடிய உப்புச்சத்து என்பது வேறு எந்த பொருளையும் விட மிக அதிகமாக இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். பொதுவாக உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதில் அதிகப்படியான குளுக்கோஸ், அதாவது சர்க்கரை சத்தும் உப்புச்சத்தும் தான் முக்கிய காரணமாக வகிக்கின்றன. இந்த இரண்டு தீமைகளையுமே ஒருங்கிணைந்து கொண்ட ஒன்றாக இந்த பிரெட் என்கிற இந்த பொருள் இருக்கிறது என்பது நீண்ட காலமாக மருத்துவர்கள் அறிவுறுத்தக்கூடிய ஒன்று. அதோடு மட்டுமல்லாமல் பிரெட்டில் உடலுக்கு தேவையான அடிப்படையான சத்துக்கள் எதுவுமே அதில் பெரும்பாலும் இருப்பதில்லை என்பதையும் மருத்துவர்கள் பல சமயம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஏதோ ஒரு மருந்து பொருள் போலவே பிரெட் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு மிக மிக ஒரு வருத்தம் தரக்கூடிய, ஒரு துயரமான, ஒரு அவலமான ஒரு சூழல் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நம்முடைய தவறான உணவு பழக்க வழக்கங்கள், நாம் ஏற்றுக்கொண்ட உணவு முறைகள், இவைதான் நம்மை நோய்களுக்கு ஆட்படுத்துகின்றன என்பது மிக வெளிப்படை. அதனால்தான் உணவே மருந்து என்கிற ஒரு கோட்பாடு நீண்ட காலமாக சொல்லப்படுகிறது. பிரெட் சாப்பிடுவது போன்றெல்லாம் ஒரு அமெரிக்கர்களுடைய ஒரு உணவு பழக்கம். அவர்களுடைய தட்பவெப்பநிலை, சீதோஷ்ண நிலை, இதற்கேற்ப அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு உணவு பழக்கம். ஆனால் வெப்ப நாடான இந்தியாவில் பிரெட் போன்ற பொருள்களை நாம் இவ்வளவு பரவலாக எந்த விதமான அதை பற்றிய விழிப்புணர்வும் இல்லாமல் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு வருந்தத்தக்க, ஒரு துயரமான ஒரு செயல் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், திடீரென இது போன்ற சர்ச்சைகள் எழுப்பப்படுகின்றன. ஒரு பிரெட்டில் நச்சுத்தன்மை இருக்கிறது, அல்லது ஒரு மேகி போன்ற ஒரு நூடுல்ஸில் நச்சுத்தன்மை இருக்கிறது என்று ஒரு சர்ச்சை சில காலத்திற்கு முன்னால் வெடித்தது. பிறகு அது தொடர்பான பெரிய தடை, அந்த பொருள்கள் எல்லாம் அங்கிருந்து விளக்கப்படுகின்றன. அதை தொடர்ச்சியாக நீதிமன்ற வழக்குகள், பிறகு ஒரு தீர்ப்பு வருகிறது, இல்லை அதில் நச்சுத்தன்மை இல்லை என்று. உடனே திரும்பவும் சந்தைக்கு அந்த பொருள்கள் வருகின்றன. அப்படியென்றால் உண்மையான ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த வழக்குகள் தொடுக்கப்படவில்லையா, அல்லது ஆதாரங்கள் இருந்தும் அந்த வழக்குகள் என்பது மூடி மறைக்கப்பட்டதா, அந்த தடைகளுக்கு விலக்கிக் கொள்வதற்காக யாருக்கும் பெரிய விலை செலுத்தப்பட்டதா? இதெல்லாம் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது உணவு தரக்கட்டுப்பாடு தொடர்பாக மேற்கொள்ளப்படக்கூடிய
பல சோதனைகள் அந்த தரக்கட்டுப்பாடு அதிகாரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு முறைகேடான பொருள்களை சந்தையில் அனுமதிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, உணவு தர கட்டுப்பாடு சார்ந்த கொள்கைகளை வகுப்பவர்கள் கூட பல சமயங்களில் பெரிய நிறுவனங்கள், அதாவது உணவுப் பொருட்களை பெரிய அளவில் உற்பத்தி செய்து விநியோகிக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய நலன்களுக்கு ஏற்ப செயல்படுகிறார்களே ஒழிய மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சுகாதாரம் சார்ந்த அடிப்படையில் அவர்கள் செயல்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டும் கூட நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது மேகி நூடுல்ஸ் தடை செய்யப்பட்ட போது சுவாமி பாபா ராம்தேவ் அவர்களுடைய பதஞ்சலி பொருள்கள் என்பது பெரிய அளவிற்கு சந்தைக்கு முன்னிறுத்தப்பட்டதை நாம் பார்த்தோம். அதுபோன்ற விஷயங்களாக இது இருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகம் கூட மக்களுக்கு எழுகிறது. ஆனால் பிரெட் போன்ற பொருள்களில் அல்லது செயற்கை உணவுப் பொருள்களில் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய பொருள்களில் கலக்கக்கூடிய அனைத்து வேதிப்பொருள்களுமே உடலுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கின்றன. ஆகவே உண்மையான மக்களுடைய நல்வாழ்வு சார்ந்த ஒரு அக்கறைகளோடு எண்ணங்களோடு நாம் உணவுப் பொருள்களுடைய தரம் சார்ந்த விஷயங்களை கண்காணிக்க வேண்டும். அதில் கலக்கிற வேதிப்பொருள்கள் தொடர்பான விஷயங்களை கண்காணிக்க வேண்டும். நச்சுத்தன்மை கொண்ட பொருள்களை எந்த தயக்கமும் இல்லாமல் தடை செய்ய வேண்டும். அதற்கான உறுதியான கொள்கைகள் அரசுக்கு இருக்க வேண்டும், செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு சி. சுரேஷ் பாபு. ஒரு கல்வியாளராக வெளிநாடுகளில் போய் மருத்துவம் பொறியியல் கல்வி அப்படின்னும் போது ரஷ்யா எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்குது, அங்கே போய் படிக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும், ரஷ்யாவிலேருந்து படிச்சுட்டு வரவங்க இந்தியாவில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்வியாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம். நீங்கள் வந்து இளநிலை இருக்கட்டும் முதுநிலையாக இருக்கட்டும் வெளிநாடுகளில் போய் கல்வி பயிலணும் அப்படின்னும் போது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது, அங்கே போய் மருத்துவம் படிக்கணும் இல்லை பொறியியல் படிக்கணும் அப்படின்னாலும் அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன, மாணவர்கள் போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கான தேவைகள் என்ன, இதை பற்றின ஒரு முழுமையான ஒரு பணியில் உங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இதை இன்னைக்கு இப்போ +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த நிகழ்ச்சி அமையும் நம்புகிறோம். பொதுவாக மருத்துவம் அப்படின்ற ஒரு படிப்புக்கு தான் வந்து வெளிநாடுகளில் போய் இளநிலையிலேயே படிக்கிறதுக்கு நிறைய மாணவர்கள் போகிறத பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வந்து இப்போது பொறியியல் துறைக்கும் வந்து நிறைய மாணவர்கள் விரும்பி போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அங்கே பொறியியல் சார்ந்த படிப்புக்கு என்ன மாதிரியான ஒரு பிரிவுகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்தால் இந்தியாவில் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது, பொதுவாக ரஷ்யாவோட சீதோஷ்ண நிலை இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும். முதல்ல வெளிநாடுகளில் உயர்கல்வி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு இந்தியாவை விட்டு ஒருத்தர் வெளிநாடு போய் படிக்கணும்னா அதோட தேவைகள் என்னவா இருக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதுல இருந்து பேச ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ரஷ்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய மாணவர்களில் லேட்டஸ்ட் ஒரு எண்ணிக்கையின் பக்கம் டாப் 5 கண்ட்ரீஸில் ரஷ்யாவும் ஒன்றா இருக்குது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து 2 விதமான படிப்புகளுக்காக முக்கியமாக ரஷ்யாவை நாடி போகிறாங்க. ஒன்று மருத்துவம், அது பெரும்பாலான மாணவர்கள் இந்த இளநிலை மருத்துவ படிப்புகளுக்காக தான் வெளியூர் போகிறாங்க. இதில் ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான நாடுன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பொறியியல் அப்படின்னும் பொழுது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவிலேயே நிறைய பொறியியல் கல்லூரிகள் இருந்தாலும் ரஷ்யா எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ ஏவியேஷன், ரொபாட்டிக்ஸ், ஆயில் மைனிங், ஷிப் பில்டிங், இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலைசேஷன்ஸில் போய் மாணவர்கள் படிக்கிறதுக்கும் ரொம்ப விரும்புகிறாங்க. மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு பாரம்பரியமான விஷயம்னு சொல்லலாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு போய் மருத்துவம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக போய் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இப்படி வேலை செய்யும் மாணவர்கள் அவர்களோட பிள்ளைகள் அவங்களும் போய் ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது நாங்கள் வந்து எங்கள் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ அந்தளவுக்கு ஒரு பாரம்பரியமான விஷயம் அப்படின்றதுனால நம்ம மாணவர்கள் போய் படிக்கிறதுக்கு ஒன்றும் அச்சம் கொள்ள தேவையான அவசியமே கிடையாது. போகிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ். யூஎஸ் மாதிரி ரொம்ப விசா கஷ்டமோ இல்லைனா வந்து போகிறதுக்கான வழிமுறைகள் தெரியாமல் அல்லல் பட வேண்டிய வேலைகளோ கிடையாது. ரஷ்யாவுக்கு போடக்கூடிய படிப்புக்கான இந்த விசா அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே மாணவர்கள் கிடைச்சிரும். அதனால் வந்து அங்கே அந்த விசா ப்ரொசீஜரும் கிடையாது. கல்வி கட்டணமும் வந்து ஒரு நியாயமான கல்வி கட்டணம்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு அதிகமான கல்வி கட்டணம், முடியாத ஒரு கல்வி கட்டணமும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மாணவர் +2 முடிச்சுட்டு ஒரு 50% ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க் எடுத்திருந்தாலே ஒரு 2-2.5 லட்ச ரூபாய் ஃபீஸ் ஒரு மாணவரால் கட்ட முடியும். அப்படின்னா தாராளமாக அவர் வந்து ரஷ்யாவில் போய் ஒரு மருத்துவ படிப்பையோ இல்லைனா ஒரு பொறியியல் படிப்பையோ அவரால் தாராளமாக மேற்கொண்டு வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். வெளிநாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது எல்லாரும் வந்து போகிறதுக்கு பயப்படலாம். பட் அதுக்கு வந்து இப்போ வந்து நிறைய ஈஸியான வழிமுறைகள்லாம் வந்துருச்சு. அவங்க வந்து தேவையான ஒரு ஆலோசனைகளை தேவையான இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு போகிறதுக்கான வழிமுறைகளும் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். கண்டிப்பாக. இப்போ அந்த வழிமுறைகள் சார்ந்து நம்ம பேசணும். முதல்ல இந்த மருத்துவம் படிப்புக்கு பேசுவோம். +2 முடிச்சுட்டு ஒரு மாணவர் வெளிநாடில் போய் படிக்கணும் அப்படிங்கும்போது இந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அப்படிங்கிற வரையறையெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது? அதுவும் இன்னைக்கு அந்த ஒரு இளம் வயதில் ஒருத்தர் இங்கிருந்து வெளியில் போகணும் அப்படின்னும் போது ஒரு மனநிலையை பொறுத்த வரைக்குமே மாணவருக்கும் சரி பெற்றோருக்கும் சரி ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஏன்னா அந்த நாட்டோட சட்டத்திட்டம் என்ன, அங்கே எப்படி பழக்க வழக்கம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க தங்களை தயார்படுத்திக்கணும். இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமலே நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒருத்தர் வெளிநாடு போகணும், இன்னும் குறிப்பாக இப்போ ரஷ்யாவில் போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல பெற்றோரும் சரி மாணவரும் சரி இந்த முடிவெடுத்த உடனே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு ரஷ்யா அப்படின்றது இல்லை, எந்த ஒரு வெளிநாடுகளுக்கு போனாலும் சரி, இல்லை ரஷ்யா இன் பர்டிகுலர் எடுத்துக்கும் பொழுது இதற்கு தேவையான அங்கீகாரங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன தகவல்கள் நம்ம திரட்டணும், நம்ம போகிறதுக்கு நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த மருத்துவம் அப்படின்னும்போது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இதை வந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் 17 வயசு இந்த வருஷம், இப்போ நீங்கள் இந்த வருஷம் மெடிக்கல் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 31ஆம் தேதி டிசம்பர் பிரகாரம் முதல்ல ஒரு 17 வயசு அப்படின்ற ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா முதல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். ரெண்டாவது உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டையும் எடுத்து படித்து 50% மேலே எடுத்திருக்கீங்களான்றதையும் செக் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். மிக முக்கியமாக அப்ராட் போய் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் தங்களுடைய என்டையர் டியூரேஷன் ஆஃப் தி கோர்ஸ் இதை வந்து ஒரே கல்லூரியில் ஒரே நாட்டில் தான் படித்து முடிக்கணும். இது வந்து லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில். இதன் பிரகாரம் எந்த மாணவர் வெளிநாடுக்கு போனாலும் அதே நாட்டில் அதே கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு வரணும். இந்த டியூரேஷன் ஆஃப் தி கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நாடுகள் 5 வருஷம், 5.5 வருஷம், 6 வருஷம் அந்த மாதிரி இருக்கலாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது 5.8 இயர்ஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் 5.8 இயர்ஸ் டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸையும் ஒரே காலேஜில் தான் படித்து முடிச்சுட்டு வரணும். இதுவும் இல்லாமல் இவங்க படிக்கக்கூடிய இந்த மருத்துவ கல்லூரிகள் வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ் பப்ளிஷ்டு பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற இந்த டைரக்டரியில் இவங்க போய் படிக்கக்கூடிய இந்த கல்லூரிகளின் பெயர் கண்டிப்பாக அதில் இடம்பெற்று இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். கல்வியாளர்களாக நம்ம இருக்கும் பொழுது நம்மளோட நிறுவனம் வந்து இதெல்லாம் செக் பண்ணி தான் மாணவர்கள் அனுப்புவோம். பட் இது நம்ம மூலமாக போகாத மாணவர்கள் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. இப்போ வெளிநாடு போகிறாங்கன்னும் போது இந்த கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அவங்க அங்கே தான் இருக்கணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு நாட்டுக்கும் அதற்கான வரையறை சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் உட்பட்டு தான் அவங்க இருந்தாகணும். கல்லூரி நேரம் தவிர மற்ற நேரங்கள்லாம் மாணவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சட்டங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும், அதை பற்றின ஒரு புரிதல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இந்தியாவில் எப்படி நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரியிலையோ பொறியியல் கல்லூரியிலையோ சேர்ந்து படிக்கும் பொழுது காலையில் இந்த டைமுக்கு அப்புறம் தான் ஹாஸ்டலை விட்டு வெளியே போகணும், சாயந்தரம் இந்த டைமுக்குள்ளே ஹாஸ்டலுக்குள்ளே வந்துடணும், இந்த மாதிரியான பேசிக் டைம் ஷெட்யூல்ஸ் தான் இருக்கே தவிர மற்றபடி மாணவர்கள் இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் அப்படின்ற ஒன்றும் வரைமுறைகள் கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோமன் இன் ரோம்னுவாங்க. அந்த மாதிரி ரஷ்யாவில் போய் இருக்கும் பொழுது அந்த நாட்டோட கலாச்சாரத்தை பின்பற்றி அந்த மக்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு தொந்தரவாக நம்ம இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலைகளை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு ஹாஸ்டலில் வந்து தங்கிட்டு நம்ம வேலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது பாதுகாப்புக்கு ஒன்றும் பெரிய பங்கம் வந்து விளையிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. தாராளமாக மாணவர்கள் அங்கே போய் படிச்சுட்டு திரும்பி இங்கே பத்திரமா வரலாம். இதில் ஒன்றும் பெரிய ஐயப்பாடுகள் கிடையாது. ஓகே.
இப்போ இந்த மதிப்பெண்கள் அந்த கிரேட் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 5.8 ஆண்டுகள் அவங்க அங்கே படிக்கும்போது எந்த மாதிரியான ஒரு கிரடேஷன் அண்ட் தேர்ச்சி முறையெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க அளவீடு? இந்த கொஸ்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட கல்வி தரத்தை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த கிரேடிங் சிஸ்டத்துக்கு நம்ம போக முடியும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 பாயிண்டில் சொல்லலாம். இது வந்து யார் வேணால் இன்டர்நெட்டில் கூட செக் பண்ணி பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்பர் 1, அவங்களோட ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ. இப்போ நம்ம கல்லூரிகள்லையோ இல்லை நம்மளுடைய பள்ளி கல்லூரிகளில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கிளாஸில் 30 பேர் 40 பேர் 50 பேர் அப்படின்ற அளவில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் லெவல்லையோ கல்லூரி லெவல்களில் கிட்டத்தட்ட ஒரு 100-150 மாணவர்கள் கூட வச்சு எடுக்கிறாங்க. பட் ரஷ்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ 7:1. இது வந்து மெடிக்கல் காலேஜஸ் மெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னும் போது மேக்ஸிமம் ஒரு கிளாஸுக்கு 10 மாணவர்கள் தான் இருப்பாங்க. இது எதனால் இந்த அளவுக்கு கம்மியாக வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு மாணவரும் இந்த படிப்பில் கவனம் செலுத்தணும். இது வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன்ஸாக தான் இருக்கணும். வெறும் ஒரு டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க பாட்டுட்டு போய் நெக்ஸ்ட் டே திரும்ப அந்த பாடத்தை கண்டினியூ பண்ணுறதுன்றது இல்லாமல் ஒரு மாணவரும் அதை கவனிக்கிறாரா, அதை புரிஞ்சுக்கிறாரா, அந்த புரிதல் அவளுக்கு இருக்கா, மருத்துவத்தை பற்றி அவருக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கா அப்படின்றத கேள்விகள் மூலமாகவும் இன்டராக்டிவ் செஷன்ஸின் மூலமாகவும் தான் இந்த கிளாஸஸே நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தடாலஜி எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இருக்குன்னு ஒன்று சொல்லலாம். இது நம்பர் 1. 2வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய படித்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 99.6%, ஆல்மோஸ்ட் 100%. உலகத்திலேயுமே எங்கேயுமே எந்த ஒரு வளர்ந்த நாடுகள்லையும் இல்லாத ஒரு லிட்ரஸி ரேட் ரஷ்யா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது, அதுவும் இந்த 99.6% பேருமே கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஃபார்மல் எஜுகேஷன் முடித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால மட்டுமே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சதவீதத்தை ரஷ்யாவில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சுச்சுவேஷனில் போய் நம்ம மாணவர்கள் படிக்கும் பொழுது ஒரு சின்ன கிளாஸ் ஸ்ட்ரென்த்தில் ஒரு எஜுகேஷனுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் உள்ள இங்கிருந்து ஒரு வளர்ந்த நாட்டுக்கு போய் நம்ம பசங்க படிக்கும் பொழுது இவர்களின் தேர்ச்சி சதவீதம் நல்லா தான் இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சில மாணவர்களால் இங்கே பேசிக்ஸ் சரியில்லாமல் இங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து போகக்கூடிய மாணவர்களால் சில சமயங்கள்லையும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகிறதும் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதோட சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிற மாணவர்களோட எதிர்காலம் என்ன ஆகும் சார்? மறுபடியும் அங்கேயே தொடர்ந்து அவங்க ஒரு வருஷம் திரும்ப அந்த கோர்ஸை ரிப்பீட் பண்ணி அவர்கள் படிக்க வேண்டியதுதான். ஒரு சப்ஜெக்டும் கிளியர் பண்ண ஒரு மாணவருக்கும் 3 அட்டம்ப்ட்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. இந்த 3 அட்டம்ப்ட்லையும் முடிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் அந்த வருஷம் படிப்பை திரும்ப தான் ரிப்பீட் பண்ணி ஆகணும். இப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு MBBS டிகிரி அங்கே முடிச்சுட்டு அங்கே MD ஃபிசிஷியன் அதை முடிச்சுட்டு இங்கே வரவங்க இமீடியட்டாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்கா? இல்லை நீங்கள் ஏற்கனவே முதல்ல சொன்னீங்க ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இங்கே வந்து பயிற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் அங்கே படித்த விஷயங்களும் வேறையாக இருக்கும்போது எப்படி அது சாத்தியப்படுது சார்? அங்கே படிக்கிற விஷயங்கள் வேறுபடலை, அதுதான் முதலான பாயிண்ட்டு. அதாவது இங்கே என்ன நம்ம படிக்கிறோமோ, இங்கே என்ன நம்ம சிலபஸ் ஃபாலோ பண்ணுறோமோ, இங்கே என்ன புஸ்தகங்கள் நம்ம வந்து மெடிக்கல் கோர்சஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களோ இதே புஸ்தகங்களை தான் அங்கேயும் நம்ம மாணவர்கள் யூஸ் பண்ணுறாங்க. சிலபஸ் வைஸ் எல்லாமே சேம் தான், இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அங்கே படிக்கக்கூடிய முறைகள் தான் வேறு, இங்கே படிக்கக்கூடிய முறைகள் வேறு, அங்கே படிக்கக்கூடிய முறைகள் வேறு. முறைகள் தான் மாறுபடுமே தவிர சப்ஜெக்ட்ஸோ இல்லைன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளோ இதெல்லாம் ஒன்றும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த டியூரேஷன் ஆஃப் தி கோர்ஸ், அதாவது 6 வருஷம் படித்து முடிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வரக்கூடிய மாணவர்கள் முதல்ல அவங்க பண்ண வேண்டியது வந்து ஒரு டெஸ்ட் எழுதணும். FMGன்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்டு இப்போ ஆக்சுவலாக சென்னையிலேயே ஆன்லைன்லேயே நடத்துகிறாங்க இந்த டெஸ்ட்டு. முதல்லலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டெல்லியில் தான் போய் எழுதணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது. இப்போ அந்த கட்டாயம் இல்லாமல் சென்னையிலேயே இந்த மாணவர்கள் இந்த டெஸ்ட்டை ஆன்லைனில் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி 5 மணி நேரத்துக்கு 3 சப்ஜெக்டில் கிளினிக்கல், ப்ரீ கிளினிக்கல், பேராகிளினிக்கல் 50% மார்க் 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதில் நெகட்டிவ் மார்க்கிங்லாம் கிடையாது. நீங்கள் தப்பாக மார்க் போட்டால் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் மோரோவர் ஜஸ்ட் 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தாராளமாக நிறைய மாணவர்கள் பாஸ் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. இதில் பாஸ் பண்ண முடியாத சூழ்நிலையும் இருக்குது. அதனால் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை எத்தனை முறை வேணால் எழுதலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் இருக்குது. ஆனால் எத்தனை முறை எழுதினாலும் 3 பேப்பரையும் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். ஸோ அதை நோட் பண்ணிக்கணும் எல்லா மாணவர்களும். ஸோ இந்த ஒரே அட்டம்ப்டில் 3 சப்ஜெக்டையும் எழுதி கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ப்ரைவேட்
ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ ஒரு வருஷம் ஒரு மாணவரும் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து CRRIன்னு சொல்லுவாங்க, கம்பல்சரி ரொட்டேட்டிவ் ரெசிடென்ஷியல் இன்டர்ன்ஷிப். இதை வந்து எந்த ஒரு வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வரக்கூடிய மாணவரும் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டையும் அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் கவர்மெண்ட் ப்ராக்டிஸையும் பண்ணி முடித்தா மட்டுமே இங்கே MD ஜென்ரல் ஃபிசிஷியன் அப்படின்ற அவங்களோட டிகிரியை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். முதுநிலை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதற்காக போகிறவங்க இந்த ஸ்பெஷலைசேஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயம், அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இங்கேருந்து ஒரு இளநிலை MBBS டிகிரி முடிச்சுட்டு போகிறவங்க எந்த ஃபீல்டெல்லாம் போய் அவங்க படிக்க முடியும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு? ரஷ்யாவில் போஸ்ட் கிராஜுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72 ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. கார்டியாலஜி, ஆப்தால்மாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெஷலைசேஷன் எது வேணால் எடுத்து படிக்கலாம். பட் போஸ்ட் கிராஜுவேஷன் மருத்துவத்தில் ரஷ்யாவில் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபெமிலியராக மாணவர்கள் நாடி போகிறது கிடையாது. அண்டர் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய டிமாண்ட் அதிகம். போஸ்ட் கிராஜுவேஷனில் ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலேயே வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் பெரிய டிமாண்ட் அப்படின்றது ரஷ்யாவில் இல்லைன்னே சொல்லலாம். இப்போ பொறியியல் பாடம்னு சொல்கிறீங்க, பொறியியலில் பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு தேவை அதிகமாக இல்லைங்கிற சூழல் தான் சமீப காலம் வரைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். அதையும் தாண்டி இப்போ வந்து இன்ஜினியரிங் மாணவர்களும் வெளிநாடுக்கு போய் விரும்புகிறாங்க. அப்படி விருப்பப்படுற மாணவர்கள் ரஷ்யாவுக்கு போனால் எந்த மாதிரியான பிரான்ச்சஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது, எதை படித்தா அவங்களுக்கு திரும்பி வரும்போது இங்கே வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல் இருக்குது? இதில் வந்து நம்ம சொல்ல வேண்டியது முக்கியமான விஷயம், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. இந்த பைலாட்டரல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது வேறு எந்த நாட்டுக்குமே இந்தியா கூட இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மளோட டெக்னிக்கல் நோஹவுஸ், நமக்கு தேவையான பொறியியல் உதவிகளை பெரும்பாலும் ரஷ்ய நாட்டு கம்பெனிகள் தான் செஞ்சுட்டு வராங்க. இது டிஃபென்ஸ் செக்டாராக எடுத்துக்கோங்க, பவர் செக்டாரை எடுத்துக்கோங்க, இல்லை பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டாலும் ரஷ்ய நாட்டு கம்பெனிகள் அதிகமாக நம்ம இந்தியாவில் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளில் வேலை செய்யறதுக்கு ரஷ்யன் கிராஜுவேட்ஸ் மிகவும் அதிகமாக தேவைப்படுறாங்க. இதனால் சில முக்கியமான பிரிவுகள், பாடப்பிரிவுகளில் இப்போ நியூக்ளியர் பவர் இன்ஜினியரிங், நியூக்ளியர் பவர் இன்ஸ்டலேஷன்ஸ், இந்த மாதிரி படிப்புகளில் இளநிலை பட்டத்தில் 7.4 CGPA ஸ்கோர்னு சொல்லக்கூடிய இந்த 7.4 ஸ்கோர் எடுத்து அதுக்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தால் நம்மளோட ரஷ்ய தூதரகத்தின் கலாச்சார மையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸில் ஃபுல்லி பெய்ட் ஸ்காலர்ஷிப், நீங்கள் வந்து ஒரு பைசா கூட ஃபீஸும் கட்ட வேண்டாம், ஹாஸ்டலும் கிடையாது, ஃபுல்லி பெய்டு ஸ்காலர்ஷிப்ஸில் நீங்கள் படித்து திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்போட, கல்வி மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பையும் அளிக்கிறோம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ISROவில் பயன்படுத்தக்கூடிய கிரையோஜெனிக்ஸ் இன்ஜின் தான் இருக்கட்டும், இல்லை பெங்களூரில் இருக்கக்கூடிய HALல பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரஷ்யாவிலிருந்து தான் நமக்கு வந்து பெறப்படுகிறது. இதுவும் இல்லாமல் பெட்ரோலியம், மைனிங், இதுலேயும் வந்து ரஷ்யா வந்து ரொம்ப சிறந்து விளங்குறாங்க. ஏவியேஷன், மாஸ்கோவில் இருக்கக்கூடிய மாஸ்கோ ஏவியேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவியேஷனுக்கான பல்கலைக்கழகத்தில் நம்ம மாணவர்கள் போய் அதிகம் பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இவங்க ஏவியேஷன் செக்டாரில் ரொம்ப சிறந்து விளங்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு படிப்புகளில் தான் மாணவர்கள், இந்திய மாணவர்கள் அதிகம் நாட்டம் காட்டுறாங்க. அண்ட் அதுவும் வந்து அதுதான் அங்கே டிமாண்டும் அதிகமாக இருக்குது. இப்போ ரஷ்யா அப்படின்னு செலக்ட் பண்ணி போகும்பொழுது இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப காமனாக நம்ம மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த ECE, EEE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலைசேஷன்ஸ் அப்படின்றத பார்க்காம ரஷ்யா அப்படின்னு போகும்போது ரஷ்யா எதில் ஸ்ட்ராங், ரஷ்யா அப்படின்னும்போது ரஷ்யா டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். இப்போ ரஷ்யா எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, ஏவியேஷன் டெக்னாலஜி, ரொபாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஷிப் பில்டிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டுமே அவங்ககிட்ட ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ரயில்வேஸ், பைப்லைன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ரஷ்யா எந்த ஒரு துறையில் சிறந்து விளங்குறாங்களோ, இந்தியா எந்த ஒரு டெக்னாலஜியை ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்களோ, இந்த மாதிரி இதை சார்ந்த படிப்புகளை படிக்கும்பொழுது இவர்கள் மாணவர்கள் இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. இப்போ பொதுவாக ரஷ்யா அப்படின்னு நம்ம போகும்போது இப்போ இந்த +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒவ்வொரு வருடமும் பொதுவாக எந்த படிப்புகளுக்கான மாணவர்கள் வந்து அதிகமாக இங்கே தேடி வராங்க? இப்போ அந்த சேஞ்சஸ்ன்னு வரும்போது பொறியியல் துறை எடுத்துக்கிட்டாலும் எந்த பிரிவுக்கு அதிக மாணவர்கள் எண்ணிக்கை வராங்க? ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வந்து பொதுவாக டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறைக்குன்னு தான் சொல்லலாம். இந்த மருத்துவத்துறை அப்படின்னும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ், அவைலபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மி அப்படின்றதுனால மருத்துவத்துறைக்கு தான் மிக அதிகமான ஒரு தேவை இருக்குது. மருத்துவத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் செக்டார்னு சொல்லலாம். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏவியேஷன் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பைப்லைன் இன்ஜினியரிங்,
நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ்க்கு இந்த துறையில் ஆல்ரெடி ஆர்வம் உள்ள மாணவர்கள், இதர் இந்த மாணவருக்கே டைரெக்டாக ஆர்வம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி மாணவர்களை அவரோட பிள்ளைகளை இந்த கம்பெனியில் பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால இங்கே தான் போகணும். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் வந்து தோம்ஸ்க் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு ஒரே ஒரு மாணவர் அம்சம், அங்கே போன தனி இந்தியன்னு கூட சொல்லலாம். அந்த பையன் 12th முடிச்சுட்டு அங்கே போய் ஒரு ஆயில் மைனிங் பைப்லைன் இன்ஜினியரிங்கை மட்டும் படிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்சஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது ரஷ்யாவில். ஓகே, பொதுவாக ரஷ்யாவோட சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும்? கிளைமேட்டிக் நம்ம இங்கே ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி இல்லை இந்தியா மாதிரியான இடத்துலேருந்து அங்கே போகும்போது அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்தியாவில் இருக்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கிளைமேட் சம்மர் தான், வேற ஒன்றும் கிளைமேட்டே நம்ம பார்க்க முடியாது. நம்ம மாணவர்கள் புஸ்தகத்தில் மட்டுமே படிச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்டம், ஸ்ப்ரிங், வின்டர், சம்மர் இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ரஷ்யாவில் பார்க்கலாம். சம்மர் அப்படின்னும் பொழுது நல்லா வெயில் அடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வின்டர் அப்படின்றது மட்டும்தான் நம்ம மாணவர்களோ இல்லைன்னா மாணவர்களின் பெற்றோர்களோ வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்படக்கூடிய இல்லை பயமுறுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த சீதோஷ்ண நிலை அப்படின்னு தான் சொல்லலாம். ரஷ்யாவை விட குளிரான பகுதிகள்லாம் உலகத்தில் வேறு எல்லா இடத்துலையும் இருக்குது. அமெரிக்காலையும் இருக்குது, கனடாவில் இருக்குது. பட் அங்கெல்லாம் ஏன் இவ்வளோ பயம் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு அவேர்னஸ் இருக்குது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இந்த வின்டருக்கான காலங்களில் இந்த 3 மாதத்துலையோ இல்லை 2 மாதத்துலையோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் எதெல்லாம் மூட முடியுமோ மூடி அவங்க ஹீட்டர் போட்டிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஹாஸ்டல்லேருந்து அவங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து ட்ராம்லேருந்து பஸ்ஸுலேருந்து எல்லாமே ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸோடு தான் இருக்கும். அண்ட் இந்த ஹீட்டர் ஃபெசிலிட்டிக்கு மாணவர்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதோ இவர்களுக்கான கமிட்மெண்ட் அப்படின்றதோ எதுவுமே கிடையாது. வெளியே போகும்பொழுது ஒரு ரோட்டில் நடந்து போகும்பொழுதோ இல்லைன்னா ஒரு வானத்து கீழே வரும்பொழுது அவர்கள் அவங்களுக்கு தேவையான வின்டர் க்ளோதிங்ஸ், ஒரு கோட்டோ ஸ்வெட்டரோ கேப்போ இது மட்டும் போட்டால் போதும். ஒரு ரஷ்யன் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு டயலாக் தான் சொல்லுவாங்க, there is nothing called a bad weather, it is only bad dressing. ஸோ நீங்கள் உடைகளை சரியாக அணிஞ்சிங்கன்னா இந்த சீதோஷ்ண நிலையிலிருந்து உங்களை வந்து ஒன்றும் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. ஓகே, பொதுவாக அந்த நாட்டோட கலாச்சாரம், ஏன்னா அந்த மொழி சார்ந்த விஷயங்களில் நீங்களே சொன்னீங்க சமீபத்திய காலங்களில் தான் அங்கே இங்கிலீஷ் மீடியமே வந்திருக்கு, அது வரைக்கும் ரஷ்யன் லாங்குவேஜில் தான் அவங்க படிச்சிருக்காங்கன்னு. ஸோ இப்போ இங்கிருந்து போகிற மாணவர்களுக்கு தேர்ச்சி அதற்கான ஒரு வரையறையெல்லாம் இருக்கும்போது இந்த மொழியை எப்படி அவங்க கையாளுறாங்க? மொழி வந்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி இது ரஷ்யா அப்படின்றது ரஷ்யாவுக்கு போய் மருத்துவம் படிக்கிறது அப்படின்றது ஒரு சமீப கால நிகழ்வு கிடையாது. இது ஒரு ரொம்ப பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு 40-50 வருஷமாக நம்ம மாணவர்கள் போய் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு இருக்காங்க. இது யுஎஸ்எஸ்ஆர் இருந்த காலகட்டங்களில் இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ற ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை. ரஷ்யா அப்படின்னு 1991 உடஞ்சி சிஐஎஸ் கண்ட்ரிகள் ஆனதுக்கு பிறகு ஒரு மெடிக்கல் காலேஜஸும் அவங்க ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஃபேக்கல்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது என்னதான் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் மாணவர்கள் வெளியே போகும்பொழுது கடைகளுக்கோ இல்லை வெளியே வேற ஒரு ரஷ்யனை பார்த்து பேசும்போது இவங்களுக்கு மொழி அப்படின்றது ஒரு அவசியப்படுது. இந்த மொழிக்கான தேவைகளை நாங்கள் இங்கிருந்தே அவர்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம ரஷ்யா கலாச்சார மையத்தில் ரஷ்யா மொழிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இது வந்து ஹெட்டட் பை ஒரு ரஷ்யனே அவங்க ஹெட் பண்ணுறாங்க. இந்த மாணவர்கள் போகிறதுக்கு முன்னாடி 1 மாதம் இவர்களுக்கான ப்ரிப்பரேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ். இந்த 1 மாதம் இவர்களுக்கான மொழி, கிளைமேட், ட்ரெஸ்ஸிங், அங்கே இருக்கக்கூடிய உணவு முறைகள், அங்கே எப்படி ஒருத்தர் அட்ரஸ் பண்ணுறது, ஒரு பெரியவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணி பேசுறது, ஒரு சின்ன பையனை எப்படி அட்ரஸ் பண்ணி பேசுறது, சக மாணவர்கள் கூட எப்படி பேசுறது, இந்த மாதிரியான எல்லா ஏற்பாடுகளும் இவர்களுக்கு சொல்லி கொடுத்து தான் நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம். அவங்க போய் அங்கே இறங்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே அந்த மொழியை பேசின ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய கஷ்டங்களை மாணவர்கள் அனுபவிக்கிறது கிடையாது. மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையே கிடையாது. அண்ட் மோரோவர் பயிற்றுவிப்பு மொழி, அதாவது கல்லூரிகளுக்குள்ள ஆசிரியர்கிட்ட பேசக்கூடிய மொழி எல்லாமே இங்கிலீஷ் தான். கல்லூரிக்குள்ள மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது இங்கிலீஷ். ஸோ அங்கே வந்து ரஷ்யன் ஒன்றும் பெரிய தேவைப்படாது. பொதுவாக மருத்துவ படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு கல்வி திட்டம் இங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். வெளிநாட்டில் போய் படிக்கிறத விட மற்ற விஷயங்கள் உயர்கல்விக்கு மற்ற பிரிவில் போகிறத விட மருத்துவம் வந்து இங்கே நல்லாவே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் அதையும் தாண்டி இங்கிருந்து வெளிநாடு போய் ஒரு மாணவர்கள் அதை படிச்சுட்டு வராங்கன்னும் போது இங்கேக்கும் அங்கேக்குமான வேறுபாடு சிறப்புகள்னால் நம்ம எப்படி சொல்லுவோம் சார்? பெரிய வித்தியாசம்னு ஒன்றும் சொல்லவும் முடியாது. மருத்துவ படிப்பில் வந்து இங்கே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பல கண்டுபிடிப்புகள் மருத்துவத்துறையில் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப பேசிக்கலாக சொல்ல போனால் வந்து ஆர்த்தோ,
ஆப்தால்மாலஜி, இந்த மாதிரியான துறைகளில் பல இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸை அவங்க பண்ணியிருக்காங்க. எலிசரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்தோ டெக்னிக், இது ரஷ்யாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் இன்வென்ஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகங்கள்லேயோ கல்லூரிகளிலோ தான் நம்ம மாணவர்கள் போய் படிக்கிறாங்க. அண்ட் மோரோவர் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சின்ன குரூப்ஸாக ஒரு 7 பேர் 8 பேர் அப்படின்னு படிக்கும் பொழுது இவர்களுக்கான கல்வி தரத்தை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஃபண்டமெண்டல் ஐடியாஸ், ஃபண்டமெண்டல் நாலேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன ஒரு காரணம் இல்லை என்ன ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட் இயர்லேயே இவர்களுக்கு லாட்டின் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை ஃபஸ்ட் இயர்லேருந்தே எடுப்பாங்க. இந்த லாட்டின்ஸ் லாங்குவேஜில் தான் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெர்மினாலஜிஸுமே அமையும். மருத்துவம்னு விட்டுருங்க, இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில் ஈத்தைல் மீத்தைல் இதெல்லாமே லாட்டின்லேருந்து தான் வருவிக்கப்படுது. ஸோ இதையே அவங்க ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒரு மொழியாகவே மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பேரை சொன்னாலே அவர்களுக்கு இதுதான் இது சம்மந்தப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சிக்கக்கூடிய நிலையிலிருந்து தான் இவங்க படிப்பை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரஷ்யன் டாக்டர்ஸ் ஆர் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் ரஷ்ய மருத்துவர்கள் இருக்காங்க. அந்த மருத்துவத்தை நம்ம இங்கேருந்து போய் படிக்கும் பொழுதும் அவர்கள் அதே ஒரு நிலைப்பாட்டோட தான் திரும்பி வராங்க. இப்போது இங்கே ஒரு கோஆர்டினேட்டராக இல்லை இந்த இடத்துலேருந்து ஒரு பிளேஸ்மெண்ட் பர்சனாக ஒருத்தங்களை நீங்கள் அனுப்புகிறீங்க வரீங்கன்னும் போது இந்த 6 ஆண்டு காலம் இவங்க முழுமையான பொறுப்பை இந்த ஏஜென்சி யார் அனுப்புகிறாங்களோ அவங்க தான் எடுத்துப்பாங்க இல்லையா? இப்போ இந்த பெற்றோர்கள் நான் ஆரம்பத்திலே பேசும்போது சொன்னேன், +2 முடித்த ஒருத்தர் வெளிநாடுக்கு ஒரு 6 வருஷம் அனுப்பணும் போது அந்த மனநிலை எப்படி இருக்கும், அவங்கள பற்றின ஏதாவது ஒரு தகவல்களோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி அவங்கள அணுகணும் அப்படின்னா இந்த ஏஜென்சிஸ் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணும்? ஏஜென்சிஸ் தான் ஆக்சுவலாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா பெற்றோர்கள் அப்படின்னும்போது சிட்டி சைட்லேருந்து வர பெற்றோர்களோட இந்த மாதிரியான படிப்புகளுக்கு ரூரல் சைட்லேருந்து வரக்கூடிய பெற்றோர்கள் தான் ரொம்ப அதிகம். அவர்களுக்கு இந்த சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் மிகப்பெரிய அனுபவம்லாம் கிடையாது. ஃபோன் பண்ணால் பையன் பேசணும், பையன் ஃபோன் பண்ணால் இவங்க பேசணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஏஜென்சி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஏஜென்சி தான் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அனுப்பக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அகாடமிக்ஸை தவிர படிப்பு வரல இல்லை நான் படிக்கல எனக்கு படிக்க வைங்கன்னு சொல்ல முடியாது. படிப்பை தவிர அகாடமிக்ஸை தவிர வேறு எந்த பிரச்சனைகள் மாணவருக்கு வந்தாலும் நம்மளால் இங்கேருந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தர முடியும். அண்ட் கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்றது இன்னி உலகத்தில் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. ஒரு மாணவருக்கு ஒரு சின்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்து அமிச்சாலே ஏர்போர்ட்டில் ஆஃப் பண்ணதுலேருந்து மாணவர் போய் யூனிவர்சிட்டி சேர்ற வரைக்கும் கண்டிப்பாக அவர் தொடர்பில் தான் இருக்க போகிறார். தொடர்பை இழக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்புகளே கிடையாது, அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில். ஸோ மாணவர்களோ பெற்றோர்களோ கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிடுமோ இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாமல் போகுமோ அப்படின்ற ஒரு பயமே இல்லாமல் இருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து பெற்றோர்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி தந்துடுவோம். ஓகே, ஒரு கல்வியாளராக இன்றைக்கி மருத்துவம், பொறியியல், உயர்கல்வின்னு வரும்போதும் சரி, இளநிலை கல்வியாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கும்போது ரஷ்யா எந்த அளவுக்கு ஒரு ஏற்ற நாடாக அது இருக்குது, மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதோட சிறப்பம்சங்கள் என்ன, பொறியியலில் இங்கே இருக்கிற பிரிவுகள் தாண்டி ரஷ்யாவில் என்ன மாதிரியான ஒரு பிரிவுகள் கல்வி திட்டங்கள்லாம் இருக்குது, அதை போயிட்டு வரணும் அப்படின்னும் போது அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன, இது எவ்வளோ தூரம் சுலபமாக அவங்க அதை கையாள முடியும், அதை முடிச்சுட்டு வந்தபோது இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சௌகரியங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் பல்வேறு புதிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று என்ன புதிய தகவலை நம் சிந்தனைக்கு உரமூட்டப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அரசு அதிகாரியாக இருந்தாலும் எழுத்தாளராகத்தான் கூடுதலாக அறியப்பட்டிருக்கிறார் இறையன்பு IAS அவர்கள். தொட்டதும் சுட்டதும் என்று ஒரு நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு விதமான கட்டுரைகளின் தொகுப்பு. கோவையில் இருக்கிற விஜயா பதிப்பகம் அந்த நல்ல நூலை வெளியிட்டிருக்கிறது. அந்த நூலில் வெவ்வேறு செய்திகளை பேசுகிற கட்டுரைகள். அதில் ஒரு கட்டுரை மனிதர்களின் உடல் அசைவுகளை பற்றி பேசுகிறது. ஒவ்வொரு அசைவிலும் ஒரு மொழி இருக்கிறது என்கிறார் இறையன்பு. இதனை திருக்குறளிலிருந்தும் கம்பராமாயணத்திலிருந்தும் சில வரிகளின் மூலமாகவும் எடுத்து காட்டுகிறார். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் என்று வள்ளுவர் சொல்லுகிற வரியை அவர் எடுத்து சொல்லுகிறார். இந்த வரி எந்த அளவுக்கு உடல் அசைவு மொழி வலிமை மிக்கது என்பதை காட்டுகிறது. கூறாமை நோக்கி குறிப்பறிவான், சொல்ல வேண்டியதில்லை,
சொல்லாமலேயே குறிப்பை அறிந்து கொள்வது. யார் மிகச்சிறந்த உதவியாளர் என்று கேட்டால், தனக்கு என்ன ஆணை வருகிறது என்பதை ஆணையிடுகிறவர் சொல்வதற்கு முன்பாகவே அவருடைய உடல் அசைவுகளிலிருந்தே அறிந்து கொள்ளுகிறது. அதற்குத்தான் குறிப்பறிதல் என்று பெயர். எனவே அப்படி குறிப்பு அறிதல் என்பதிலே இருந்து பல்வேறு விதமான உடல் அசைவுகளை இந்த இலக்கியங்களின் மூலமும் நடைமுறைகளிலிருந்தும் அந்த கட்டுரையிலே இறையன்பு எடுத்து காட்டியிருக்கிறார். கண்களினுடைய அசைவுகள் பல்வேறு செய்திகளை சொல்லும். பாரதியார் கூட ஒருவனை பற்றி சொல்லுகிற போது கண்ணிலே நல்ல குணம் என்பார். ஒருவனினுடைய குணம் அவன் கண்களிலே தான் முதலில் தெரிகிறது. கண்ணிலே நல்ல குணம். சிலரை பார்த்து இப்போதும் நாம் வேடிக்கையாக சொல்லுகிறோம், அவனை பார்த்தாலே திருட்டு முடியா இருக்கிறான். எனவே நல்ல குணமும் சரி, திருட்டு குணமும் சரி கண்களிலே வெளிப்படுகின்றன. கண்களினுடைய அசைவிலே தான் காதல் வெளிப்படுகிறது. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் பிறகு எந்த பயனும் இல்லை வாய் சொற்களுக்கு என்று வள்ளுவர் சொல்லுவார். அதுபோலவே அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட காதலை கம்பனும் சொல்லுவார். எனவே இந்த உடல் அசைவில்தான் அவர்களினுடைய வாழ்நாள் தீர்மானிக்கப்படுகிறது. காதல் என்பது ஒரு வாழ்க்கையின் தொடக்கம். எனவே வாழ்நாள் தீர்மானங்கள் கண் அசைவில் வருகின்றன என்றால் அது உடல் மொழி சார்ந்ததாக இருக்கிறது என்பதை இந்த வரிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. புன்னகை, கோபம், ஒருவனினுடைய நடை, இந்த மூன்றையும் குறிப்பாக கட்டுரை ஆசிரியர் சொல்லுகிறார். உண்மைதான், இந்த மூன்றிலும் இருக்கிற உடல் அசைவுகள் மிகப்பெரிய செய்திகளை நமக்கு எடுத்து சொல்லும். ஒவ்வொருவரினுடைய நடையும் ஒரு மாதிரியாக இருக்கிறது. நாம் ஒரு 10 கோடுகளை வரைந்தால் அல்லது 1000 கோடுகளை வரைந்தால் 1000ம் வேறு வேறாக 1000 மாதிரியாக இருக்கின்றனவே தவிர 2 வளைவு நெழிவு கோடுகள் கூட ஒரே மாதிரியாக இல்லை. நம்மாலேயே ஒரே மாதிரியான வளைவு நெழிவுகளோடு இன்னொரு கோட்டினை வரைய முடியாது. அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனினுடைய நடையும், நடை என்றால் அவனுடைய வாழ்க்கை முறை என்கிற பொருளிலே இல்லை, நடந்து போகிற அந்த விதம், அந்த நடந்து போகிற விதத்தில் இருக்கிற உடல் அசைவே ஒவ்வொருவரிடத்திலும் வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது. அப்படித்தான் புன்னகை என்பதும் கூட. சிலருடைய புன்னகை ஆறுதல் தரும், சிலருடைய புன்னகை ஊக்கம் தரும், சிலருடைய புன்னகை நமக்கு அச்சம் தரும். மிக எள்ளலாக பார்த்து கொள்கிறேன் என்பது போல சிரிக்கிறவர்களும் உண்டு. இதனை கம்பராமாயணத்திலிருந்தும் அவர் எடுத்து காட்டுகிறார். முளைத்தன சிலருக்கு எப்படி அந்த புன்முறுவல் முளைத்தது, அம்முறுவல் வெந்துயர் விளைத்தன என்பான் கம்பன். நாடக மகளிரை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் உண்மையான அன்புடைய பெண்களாக இல்லாத நேரத்தில் அவர்களிடத்திலே முளைத்தன முறுவல், அந்த முறுவல் இருக்கிறதே அது என்ன செய்யும் என்றால் வெந்துயர் விளைத்தன என்று கம்பன் சொல்லுவான். அது புன்னகைதான். புன்னகையை பார்த்து யாராவது அச்சப்படுவார்களா? ஆனால் அச்சமூட்டக்கூடிய புன்னகைகள் இருக்கவே செய்கின்றன. எனவே புன்னகையிலே மிகப்பெரிய ஊக்கம், ஆறுதலும் கிடைக்கும். மிகப்பெரிய அபாயமும் புன்னகைக்குள்ளே ஒளிந்திருக்கும். எல்லாம் இந்த உடல் அசைவுகளின் மொழியிலே தான் இருக்கிறது. எனவே அந்த புன்னகையை வைத்து அது எப்படிப்பட்ட புன்னகை, அதுபோல கோபம், எல்லோரும் கோபப்படுகிறார்கள் என்றாலும் எல்லோருடைய கோபமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் கோபத்தில் உடல் அசைவுகள் மாறுகின்றன. சில அசைவுகள் உலகம் முழுவதும் ஒத்துப்போகவும் செய்கின்றன. கண்கள் சிவந்தன என்றால் கோபம் வருகிற போது உலகத்தில் இருக்கிற எல்லா இனம் சார்ந்த மனிதர்களுக்கும் கண்கள் சிவக்கின்றன. எனவே உடல் அசைவுகளில் ஒற்றுமையும் இருக்கிறது, ஆனால் மிக நுட்பமான வேற்றுமைகளும் இருக்கின்றன. ஒருவரின் நடந்து போகிற முறையில், அவன் புன்னகைக்கிற விதத்தில், அவன் கோபப்படுகிற அதனுடைய வெளிப்பாட்டில் பல்வேறு விதமான உடல் அசைவுகள் இருக்கின்றன. அவை பல செய்திகளை சொல்லுகின்றன. எனவே உடல் அசைவு என்பது மிகவும் கவனிக்கத்தக்க, கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்பதை இந்த கட்டுரை எடுத்து காட்டுகிறது. இந்த உடல் அசைவினால் எப்படிப்பட்ட சில மாற்றங்களெல்லாம் வந்தன என்பதை வெறும் இலக்கியங்களிலே இருந்து மட்டுமில்லை, ஒரு பெரிய வரலாற்று குறிப்பிலிருந்தும் அவர் எடுத்து சொல்லுகிறார். அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலே யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த நேரம், அப்போது அமெரிக்கர்கள் சிலர் ஜெர்மனியிலே உளவு பார்ப்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் ஜெர்மானியர்கள் போலவே தங்களை
வடிவமைத்து கொண்டு ஜெர்மானியர்கள் போலவே மொழிகளை பேசுகிற ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி அவர்களினுடைய டொச்சு மொழியை பேசுகிறார்கள். அவர்களைப் போலவே உணவு உண்ணுகிறார்கள். அவர்களைப் போலவே உடுத்தி கொள்ளுகிறார்கள். யாராலும் இவர்கள் உளவாளிகள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் இல்லை இவர்கள் ஜெர்மானியர்கள் இல்லை அமெரிக்கர்கள் என்று கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். எதை வைத்து என்பதை இறை என்பவர்கள் இந்த கட்டுரையிலே சொல்கிறார். ஒரு சின்ன உடல் அசைவை வைத்து இவர்கள் ஜெர்மானியர்கள் இல்லை அமெரிக்கர்கள் என்று கண்டுபிடித்து விட்டார்களாம். அது என்ன என்றால், கால் மீது கால் போட்டு அமர்வதில் கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முறை இருக்கிறது. சிலர் இப்படி கால் மீது போட்டு கொள்ளுகிறார்கள், சிலர் அந்த பக்கத்தில் இருக்கிற காலை இப்படி போடுகிறார்கள். அந்த கால் மீது கால் போட்டு அமர்வதில் பல்வேறு விதமான முறைகள் இருக்கின்றன. அந்த அமெரிக்கர்கள் இருவரும் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருந்த விதத்தை வைத்து இவர்கள் ஜெர்மானியர்கள் இல்லை, ஜெர்மனியில் இப்படி ஒரு பழக்கம் இல்லை, இவர்கள் அமெரிக்கர்களாகத்தான் இருக்க முடியும் என்று கண்டுபிடித்தார்கள் என்கிற ஒரு நுட்பமான வரலாற்று செய்தியையும் அவர் எடுத்து சொல்லுகிறார். இன்னமும் சொன்னால், இந்த உடல் அசைவுகள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்பதற்கு அவர் தருகிற இன்னொரு உதாரணம், நம்முடைய வீட்டில் இருக்கிற போது நம்முடைய உடல் மொழி என்னவாக இருக்கிறது, என்னதான் நெருக்கமான நண்பராக இருந்தாலும் அவர் வீட்டில் இருக்கிற போது நம்முடைய உடல் மொழி என்னவாக இருக்கிறது. யாராக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமான நண்பர் அல்லது உறவினராக இருந்தாலும், நம் வீட்டில் நாம் பெறுகிற அந்த சுதந்திரத்தை இன்னொரு இடத்தில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. நம் வீட்டிலே இருப்பது போல அவ்வளவு சுதந்திரமாக இன்னொரு வீட்டில் இருக்க முடியாது. எங்கே நம் வீட்டில் நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்பதை விட எங்கே நம்மால் சுதந்திரமாக இருக்க முடிகிறதோ அதுதான் நம் வீடு என்பதுதான் சரி. எனவே அந்த உடல் மொழியில் நாம் அமருகிற முறையில், நாம் பேசுகிற முறையில், எல்லாவற்றிலுமே நீ வேற்று இடத்தில் இருந்தால் உன் உடல் அசைவில் ஒரு வேறுபாடு தெரியும் என்கிறார். அது உண்மைதான். அதிகாரிகள் பெரிய பதவிக்கு போக போக அவர்கள் முன்னால் இருக்கிற மேசையின் அளவு பெரிதாகி கொண்டே போகும். ஒரு சின்ன மேசை, அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி பதவியினுடைய அளவுக்கு தகுந்த அளவு அந்த மேசையினுடைய அளவும் பெரிதாக ஆகிவிடுவதற்கு என்ன காரணம் என்றால் வேறொன்றும் இல்லை, அது எதிரிலே இருக்கிறவனுக்கும் நமக்குமான இடைவெளியை மெல்ல கூட்டிக் கொண்டே போவதுதான் என்று அவர் எழுதுகிறார். இவையெல்லாம் ஒரு நுட்பமான செய்தி என்றுதான் கூற வேண்டும். எனவே உடல் அசைவு என்பது நம் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒவ்வொருவரையும் நாம் கவனித்து அறிந்து கொள்ள வேண்டுவது அவர்களினுடைய உடல் மொழியிலும் பொதிந்து கிடக்கிறது என்பதை இந்த கட்டுரை எடுத்துச் சொல்கிறது. இந்தியா போன்று வளர்ந்து வரும் நாடுகளில் சேமிப்பு என்பது இன்றியமையானது. அந்த வகையில் சேமிப்பு மற்றும் முதலீட்டு பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான டாப்பிக்கில் டிஸ்கஷன்ஸ் பண்ண போகிறோம். இந்த டாபிக் எப்படின்னா, இதை பற்றி நிறைய படிச்சுட்ருக்கோம். எவ்வளோ தான் படித்தாலும் மீண்டும் மீண்டும் ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு டாபிக். சேமிப்பு மற்றும் முதலீடு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இப்போது பேச போகிறோம். இந்த சேமிப்பு மற்றும் முதலீடு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம என்ன சொல்கிறது, தொன்று தொட்டு ஒரு முக்கியமான சப்ஜெக்டாகவே எல்லாருமே ட்ரீட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். நம்ம அதை விலாவாரியாக பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு மட்டுமல்ல, இன்னும் சில நாட்களுக்கு ஒரு தொடராக ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் அதை ஆராய்ந்து பார்ப்போம். இப்போது இந்த வரப்போகிற டிஸ்கஷன், நம்ம பேச போகிற தலைப்புகள் எப்படி இருக்க போகும் அப்படின்னா, முதல்ல சேமிப்பு அந்த கான்செப்ட் அது என்னது, அதை எப்படி ஒரு ஒழுங்குபடுத்தி நம்ம கொண்டு வரலாம், அப்படி ஒரு மைண்ட் செட் ரெடி பண்ணி சேமிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த சேமிப்பை எப்படி சரியாக முதலீடு பண்ணுறது, அந்த முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அமைஞ்சிருக்கு நம்மக்கிட்ட, ஒவ்வொன்றையும் அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்ஸ், அதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம்.
ஒரு முதலீடு ஒருத்தருக்கு இதுதான் சரியாக இருக்கும் என்று அவ்வளோ தெளிவாக சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒருவருடைய வயது, ஒருவருடைய நோக்கு எல்லாத்தையும் பார்த்து இந்த முதலீடுகள் மாறுபடும். இப்போது இந்த சேமிப்பை பற்றி பேசுகிறோம் இல்லையா, இந்த முதலீட்டை பற்றி பேசுகிறோம், இது ஏன் நமக்கு இவ்வளோ முக்கியமானதாக இருக்குன்னு கேட்டால், அடிப்படையாக ஒவ்வொருத்தருக்குமே அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது நிதி நிலைமையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கட்டுப்பாடு இருந்தால் தான் வாழ்க்கை ஒரு சரியான டைரெக்ஷன்லேயும் சரியான வேகத்துலேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ கட்டுப்பாடுங்கிறது என்ன, அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பேசிக்காகவே நம்ம எல்லா வேலைகளையும் சிம்பிளான வேலைகளை கூட கொஞ்சம் நமக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு 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 டெண்டன்சின்னு சொல்லுவோம், அது இருக்கும் நம்மக்கிட்ட. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருக்கு வருவாய் இருக்கும். வருவாய் இல்லாமல் வாழ்க்கை நடத்துறது முடியாது. செலவு கண்டிப்பாக இருக்கும். செலவு இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியுமாங்கிறத நீங்களே யோசிச்சுக்குங்க. ஸோ வருவாய் இல்லாமல் முடியாது, செலவு இல்லாமல் முடியாது. இது ரெண்டும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, வர்ற வருவாயிலிருந்து நம்ம சேமிக்க முடியுமா, அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, அது உங்களால் முடியும். அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது தொன்று தொட்டு அந்த காலத்துலேருந்தே நம்ம எப்படி சொல்லிக்கிட்டு வரோம் அப்படின்னா, வருவாயிலிருந்து நம்மளுடைய செலவெல்லாம் பண்ணி நல்ல திருப்தியாக செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம சேவிங்ஸில் கொண்டு போகணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதை சற்றே மாறுபடுத்தி கொள்ள வேண்டும். அதாவது வருவாய் இருக்கு, என்ன பண்ணணும், முதல்ல சேவிங்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சேவிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதில் இருந்து நம்ம செலவு செய்கிற மாதிரி ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது இந்த வருவாய் செலவு நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் சேமிப்புகளை பற்றி. அதற்கு முன்னால் ஒரு அடிப்படையாக இந்த சில கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். வருவாய், அந்த வருவாயோட சில பண்புகள், கேரக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வருவாய் அவர் உடம்பை வச்சு வேலை செய்கிறவராக இருந்தால் அவருக்கு உடம்பில் சக்தி இருக்கிற வரைக்கும் அவரால் சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் உடம்பு இல்லாமல் மற்றபடி அவர் அறிவுபூர்வமாக இல்லை ஒரு விஞ்ஞானியோ இல்லை ஒரு டாக்டரோ அப்படி இருந்தாலும் கூட அவர் எவ்வளவு ஆரோக்கியமாக அவருடைய மூளை வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு சம்பாதிக்க முடியும். ஸோ வருவாய் ஒரு வரம்புக்கு உட்பட்டது. ஆனால் செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரம்பு இல்லை. நம்ம இருக்கிற வரைக்கும் செலவு இருக்க போகுது. அதாவது வெறும் மெயின்டெனன்ஸ்லேயே நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல இந்த பாயிண்ட்டை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். வருவாய்க்கு வரம்பு உண்டு, செலவுக்கு நான் சொல்கிறது டைம் அடிப்படையில், நேரத்தின் அடிப்படையில். சரி, இன்னொரு முக்கியமான கருத்து, செலவுங்கிறது அதோட இன்னொரு கேரக்டர் பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில செலவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாத வருவாயிலிருந்து அந்த செலவை செய்துவிட முடியாது. செலவுன்னு சொல்கிறத விட முதலீடுகள்னு சொல்லலாம், இல்லை நமக்கு விருப்பப்பட்ட பொருட்கள்னு கூட சொல்லலாம். ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லை ஒரு சுற்றுப்பயணம், வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான வேலைகளுக்கு உண்டாகிற செலவு நமது மாத வருமானத்திலிருந்து கொடுத்து விட முடியாது. ஒருவர் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்றால், இப்போ நீங்கள் கார் வாங்குறது அப்படின்னா 5 லட்சத்தில் 50,000த்துக்கு வாங்கிட முடியாது. அந்த 50,000 சேர்த்து வைத்துத்தான் வாங்க முடியும். ஸோ சில செலவுகள் இப்படிப்பட்டவை. இன்னும் சில செலவு எப்படி இருக்குது அப்படின்னா, எதிர்பாராத செலவுகள், குறிப்பாக மருத்துவ செலவுகள். அது சொல்லிக்கிட்டு வராது. அப்படி சொல்லிக்கிட்டு வராமல் இருக்கிறப்போ அதுக்கு தயார் நிலையில் அந்த மனிதன் இருப்பாரான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் அதுலேயும். ஸோ இது ஒரு மூன்றாவது கேரக்டர். இப்போ இந்த 3 கேரக்டர்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த செலவுகள் அவற்றை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வர வேண்டும். இப்போ நீங்கள் கேட்கலாம்,
என்ன நீங்கள் செலவு பண்ணாதீங்க, இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், செலவே பண்ணாதீங்க அப்படின்னே சொல்லிகிட்ருக்கீங்களே, அப்புறம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கே சார், அது எப்படி முடியும்னு கேட்கலாம். நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, கஞ்சத்தனமாக இருக்க வேண்டாம், யாருமே கருமித்தனம் வேண்டாம், ஆனால் ஊதாரித்தனமாக செலவழிக்க வேண்டாம்னு சொல்லுவேன். இப்போது உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பொருள் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே பொருள் ஒரு இடத்துல 500க்கு கிடைக்கும், இன்னொரு இடத்துல 700 ரூபாய்க்கு கிடைக்கும், இன்னொரு இடத்துல அது 1000 ரூபாய்க்கு கூட கிடைக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து செலவு பண்ணுறதை குறைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கொஞ்சம் ஆராய்ந்து எங்கே எனக்கு எந்த பொருள் ஓரளவுக்கு நல்ல விலையில் கிடைக்கும் என்று பார்த்து கொள்ளலாம். 1. 2வது, அந்த இங்கிலீஷில் வந்து இம்பல்சிவ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடந்து போயிட்டே இருக்கோம், டக்குன்னு ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் அந்த ஷோரூமின் கண்ணாடி அறையிலேருந்து தென்படுகிறது, டக்குன்னு அதை வாங்கிடணும். கையில் பணம் இருக்கா இல்லையா, இருந்தால் அந்த பணத்தை செலவழித்து வாங்கிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்போ தான் நம்மக்கிட்ட நிறைய பிளாஸ்டிக் கார்ட்ஸ் இருக்கே, டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், எதையாவது ஒன்றை ஸ்வைப் பண்ணி அந்த பொருளை வாங்கிடுவோம். வாங்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் அந்த டெபிட் கார்டுடைய ஸ்டேட்மெண்ட் வரப்போ உங்களுக்கு அதிர்ச்சியே உண்டாகலாம். இந்த இம்பல்சிவ் பையிங்க்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருப்பீங்க, ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு போனீங்க, அங்கே இன்னொரு செக்ஷனில் போயிட்டீங்க, அழகான சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. அதை எடுத்து பார்க்கின்றோம், விலை ஏதோ போட்டிருக்கு, அந்த விலையை பார்த்துட்டு இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் அதை வச்சிட்டிங்க. அப்புறமா ஒரு அரை மணி நேரம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஃபுல்லாக சுற்றி பார்த்து எல்லாம் வாங்கிட்டு கடைசியில் நம்ம எங்கே வரோம், அந்த பில்லிங் கவுண்டருக்கு வரோம். பில்லிங் கவுண்டருக்கு வந்து பில் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இந்த கவுண்டருக்கு பக்கத்துலேயே நீங்கள் எந்த சாக்லேட்ஸ் உள்ளே பார்த்தீங்களோ அதே சாக்லேட்ஸ் வந்து அந்த பில்லிங் கவுண்டர் பக்கத்துலேயும் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணும், முதல்ல எதை வேண்டாம் நீங்கள் உங்கள் மனசு ஆராய்ந்து ஒன்று சொல்லிச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக, ஏன்னா பில்லிங் ஆக போகிறது, அவர் அடிக்க போகிறாரு, டக் அதை எடுத்து அந்த பில்லிங் கவுண்டரில் அதை கொடுத்துருவோம். ஸோ அதனால் ஷாப்பிங் பண்ணுறப்ப நீங்கள் வந்து லிஸ்ட்டோட போங்க, எவ்வளோ முடியும் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன விஷயத்த சொல்லப்போனால், குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறது, குழந்தைங்களுக்கு வந்து உங்கள் செலவு முக்கியம் இல்லை, உங்களுடைய நேரம்தான் முக்கியம். சாதாரணமாக இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்களுக்கு போதும், நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த அடிப்படையின் பேரில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாருடைய ஆர்வமும் எல்லாருடைய கவலையும் கவனமும் இப்போ எதுலன்னா அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு. +2 முடிச்சுக்கிட்டு யோசிக்கிறவங்க சில பேர், அதுக்கு முன்னாடியே யோசித்தவங்க சில பேர் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கு இதை பற்றி ஒரு பெரிய அக்கறையும் கொஞ்சம் பயமும் இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம ஊரில் இன்னமும் அம்மா அப்பாக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. பெரும்பாலும் தகவல் சேகரிப்புலேருந்து ஆரம்பித்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க பண்ணுறாங்க, பிள்ளைகளும் பண்ணுறாங்க. இருந்தாலும் பெரும்பாலான இன்றைக்கி நம்மளோட இதில் சமூகத்தில் அம்மா அப்பாக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. இதை உளவியல் ரீதியாக எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத பற்றி பல முறை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பல பெற்றோர்கள் விரும்பி கேட்ட காரணத்தினால திரும்பவும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன், ஒரு புது அணுகுமுறையோடு. இப்போது இதில் மேலை நாடுகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் திரும்ப நம்மளோட சூழலுக்கு வரலாம். மேலை நாடுகளில் இந்த ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது 7வது 8வது படிக்கிறப்பவே ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆளுமை திறனுக்கான ஆய்வு நடத்துகிறாங்க. இந்த பிள்ளைக்கு எது நல்லா வரும், எதை வந்து ஆர்வமாக செய்கிறான், எதில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்குது, இயல்பாக வரக்கூடிய திறன்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நிறைய அந்த ஆளுமை சம்மந்தப்பட்ட பயிற்சிகளும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் அமெரிக்காவில் டூ வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. நீ யாராக இருக்கியோ அதுக்கு தகுந்த வேலையை நீ செய் அப்படின்னு அர்த்தம்னா, உனக்கு வேணுங்கிறத உன்னோட இயல்புக்கு ஏற்ற வேலையை நீ செய் அப்படின்னு. ஒரு MBTIன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபல உளவியல் சோதனையை
அடிப்படையாக கொண்டு வந்த ஒரு இதுதான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பள்ளிகளில் ரொம்ப கம்பல்சரியாக வச்சுருக்காங்க. ஆரம்ப காலையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதற்கான தேடலை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பையனுக்கு இயல்பாக வருவது கணிதம், இயல்பாக கணக்கு நல்லா போடக்கூடிய பையன், எல்லாத்தையும் தேர்ச்சி பெற்று நுணுக்கமாக பார்க்கக்கூடிய பையன் அப்படின்னா அதுக்கு தகுந்த எந்த தொழிலுக்கு போகலாம். இந்த பையனுக்கு இது பேச்சு சாதுரியம் நல்லா இருக்குது, மக்கள்கிட்ட பழகுதல் நல்லா இருக்குது, அப்போ அவன் வந்து எந்த மாதிரி வேலைக்கு போகலாம். இல்லை இன்னொருத்தரை போய் பார்த்து இது பராமரிக்கிற மாதிரி வேலைகள் இவனுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு கேர் டேக்கிங் அந்த மாதிரி பண்ணுறான், அவனுக்கு என்ன மாதிரி செய்யலாம். இல்லாட்டி அட்வென்ச்சரஸாக இருக்கக்கூடிய பசங்க அவங்களுக்கு எந்த மாதிரி செய்யலாம். இதுவாக இருக்குது, மொழி அறிவு நல்லா இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திறன்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆளுமை, குடும்ப பின்னணி, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆர்வங்களை முடிவு பண்ணுறாங்க. அப்போது அதற்கேற்ற அளவுக்கு என்னென்ன மாதிரி படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முன்கூட்டியே புகட்டுறாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக யார் வேணால் என்ன வேணால் படிக்கலாம் அப்படிங்கிற சூழல் இருந்தாலும் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து பெரியவங்க சொல்கிறத கேட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப ஆரம்ப காலத்துலேயே சொல்லிடுறாங்க இது தகவலை. இப்போ இங்கே என்ன செய்கிறோன்னா 8வது 9வது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும் தான். என்ன சொல்ல, கணிதமும் அறிவியலும் சமூக பாடம் இருக்கும், அப்புறம் மொழி பாடங்கள், இவ்வளோ தான். இதில் மேற்கொண்டு படிப்பதற்குன்னா முதல்ல பார்க்குறது அறிவியலும் கணிதமும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சமூக பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3வது இடத்துல தான் வச்சுருக்காங்க. 2வது இடம் திடீர்னு ஒரு காமர்ஸ் நுழைஞ்சிருது உள்ள. அக்கௌண்டன்சினா என்னென்னு தெரியாது, காமர்ஸ்னால் தெரியாது, திடீர்னு உள்ளே வந்துடுது. அப்போ எதை கொண்டு இவங்க தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எது வராது, எதெல்லாம் பிடிக்காது, எது வேண்டாம், எதுக்கு தன்னால் பொருத்தி கொள்ள முடியாதுன்னு ஒரு எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா வச்சு தான் நம்ம இங்கே நிறையா செய்கிறோம். இது எனக்கு வேண்டவே வேண்டாம், இது வந்து அவனுக்கு கிடைக்காது, இது அவனால் முடியாது, இதுக்கெல்லாம் மார்க் பத்தாது அப்படின்னு ஒதுக்கிக்கிட்டு பார்க்குறாங்க. அப்புறமும் சாய்ஸஸ் திடீர்னு குறுக்கி போட்டிங்கன்னா என்னன்னா 3 தான் தெரியுது. இங்கே ஒரு 3 குரூப் தெரியுது. அந்த 3 குரூப் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் என்ன வேலை அப்படிங்கிறது சரியாக இல்லை. எல்லாம் வந்து நேர்கோட்டில் யோசிக்கிறாங்க. ஆனால் உள்ளபடியே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் காத்து கொண்டு இருக்குது. ஆனால் நமக்கான வேலை எதுன்னு தெரியணுன்னா எந்த மாதிரி கல்வி படிக்கணும் அதுக்கு அப்படின்னு கொஞ்சம் தெரியணும். அப்போ கல்வியிலையும் எல்லாரும் வந்து விழுகிற ஒரே இடத்துல நம்மளும் போய் விழ போகிறோமா, இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்று சிந்தனைன்னு போயிட்டு அதில் ஏதாவது கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன மாற்றம் ஏமாற்றம் ஆகிடக்கூடாது இல்லையா? அந்த பயமும் இருக்குது எல்லா பெற்றோர்களுக்கு. அப்போ இந்த சூழ்நிலை தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னால் முடிவெடுக்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 14 வருஷங்கள் வரைக்கும் நம்ம கல்விக்காக எத்தனையோ செலவுகள் பண்ணியிருக்கோம், தியாகங்கள் செஞ்சுருக்கோம், வழிகளை மேற்கொண்டிருக்கோம். ஆனால் அடுத்த அடி எடுக்க போகிறது முக்கியமானது. இதை எதை நோக்கி சில பேர் கேட்டால் நல்ல கல்லூரிக்கு தான் போகணும், எந்த பிரான்ச் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க அது கிடையாது, உனக்கு என்ன வேணுங்கிறது முதல்லையே தெரியணும், அதை நோக்கி தான் போகணுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க எந்த மாதிரியான வேலைகள் காத்து கொண்டு இருக்கு அதற்கான படிப்பை படிங்க அப்படிங்கிறாங்க. குழப்பமாக இருக்குது. அப்புறம் சில படிப்புகள் நம்மளுடைய என்ன சொல்கிற குடும்பங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நம்மளுக்கு வந்து அதை வந்து வழி நடத்திட்டு போகிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க. யாரை நம்பி படிக்கிறது இந்த படிப்பை? இந்த குழப்பத்திற்கு விடை சொல்லுவது தான் கெரியர் கவுன்சிலிங், கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது வேலை சம்பந்தப்பட்ட, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட, கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு உளவியல் ஆலோசனை. இதை வந்து ஏன் வந்து ஒரு உளவியலாளர் செய்யணும்னா, தகவல்களை திரட்டி கொண்டு பார்த்தல் அப்படிங்கிறது நீங்களாகவே செஞ்சிடலாம். இப்போ இந்த கோர்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க சொல்ல போகிறாங்க. அது முக்கியம் கிடையாது. இன்றைக்கு இலவசமாகவே எல்லா தகவல்களும் கொட்டி கிடக்குது உங்களுக்கு. ஆனால் எனக்கானது எது அப்படின்னு தீர்மானம் பண்ண எனக்கு அங்கு தேர்ச்சி பெற்ற ஒருவர் தேவைப்படுகிறார். இது எப்படின்னா, இதில் நீங்கள் மருந்து கடையில் போனீங்கன்னா எல்லாமே இருக்குது, அத்தனை மருந்துகளும் இருக்குது. ஆனால் எனக்கு தேவையான என்னுடைய வியாதிக்கு, என்னுடைய தேவைக்கு எது அப்படின்னு சொல்ல தான் ஒரு டாக்டர் தேவைப்படுறாரு இல்லையா? மீதி எல்லாமே யார் வேணால் வாங்கிக்கலாம். அக்ராஸ் த கவுண்டர் வாங்கக்கூடிய விஷயங்கள் வாங்கலாம். இல்லைன்னா வாங்கிக்கூடிய ஒரு சூழ்நிலை, உதாரணத்துக்கு உள்ளுக்குள்ளே மருந்து கடையிலே இருக்கார், அப்பவும் அவருக்கு டாக்டர் ஏன் தேவைப்படுறாருன்னா அவருக்கு அந்த டயக்னோஸ்டிக் எபிலிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கண்டறியும் தன்மை அப்படிங்கிறது அது வந்து ஒரு உளவியலாளருக்கு அவசியம் இருக்கும்.
அப்போது கல்வி சார்ந்த, தொழில் சார்ந்த உளவியல் ஆலோசனை பெறணும் என்பது மிக முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எடுக்க போகிற முக்கிய முடிவு நம்முடைய வேலை, நம்முடைய கல்வி, நம்ம கல்லூரி, நம்ம இடம், அதற்கான செலவு, அதற்கான சமூக மதிப்பு, குடும்பத்தில் மற்றவங்க முன்னாடி சொல்லிக்க வேண்டியது, இது அத்தனையும் இருக்க போகிற இடத்த ஒரு ஆலோசனை பெறுவது தவறல்ல. ஒரு ஆலோசனை கேட்பதனால் நம்ம எந்த விதத்திலும் குறைந்து போகிறது கிடையாது. தவிர நேரடியாக அவங்க இதைத்தான் சரின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் தனக்கு எது ஏதுவானது அப்படின்னு அறியக்கூடிய ஒரு இடம்தான் இந்த உளவியல் ஆலோசனை. வேலை, கல்வி, உளவியல் ஆலோசனை +2 முடிக்கும் அனைவருக்கும் அவசியம்.